தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஓடும் பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்படவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டிலே நோட்டீஸ் பண்ணி இதுக்காக நிறைய பேருந்துகளை மறைச்சு தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டி கைதும் செய்யப்பட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. நிறைய பேர் பயங்கரமா போலீஸ் தாக்க தான் செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இதை எந்த ஒரு கட்சியுமே இதை கண்டுக்காம இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ வேல்முருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் இதை போராட்டம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அசம்பிளியில சீமான் அவர்களோட பேரை சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கு போராட்டம் பண்ணாங்க, ஏன் அதை இன்னுமே சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதுக்கான அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அதிமுக தான் ரிமூவ் பண்ணாங்க, நாங்க ஏன் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அதிமுக தான் இதை நீக்குனாங்க அப்படின்றத சொன்னாரே தவிர்த்து இதை சில கட்சிகள் அவர் நாம் தமிழர் கட்சி பேர் சொல்ல மாட்டாராம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கட்சிகள் அவங்களோட ஆதாயத்துக்காக இதை பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆதாயமோ இல்லையோ இதை ஏன் ஒட்டலை அப்படின்றதுக்கான பதில சொல்லுங்க. அதிமுக ஒட்டலை, சரி, நீங்க ஏன் ஒட்டலை, நீங்க ஏன் அதை மாத்தல, நீங்க தான் தமிழ் முன்னுரிமை கொடுக்குற கட்சியாச்சு, ஏன் ஒட்டலை அப்படின்றது கேள்வியா இருக்கு. ஆனா அதுக்கு கடைசி வரைக்கும் அவர் கேள்விக்கு பதிலே சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு போற பஸ்ல அந்தந்த ஊர்களோட பேர் ஒட்டணும். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒட்டணும் அப்படின்றது அவர் சொல்றாரு. இது பதில் இல்லையே. இதுக்கு தமிழ்நாடு அப்படின்ற இருந்த பேரை நீக்கினவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை சேர்க்கணும். இதுல நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்றதுலாம் தெரியல. உங்கள்கிட்ட சாதாரண மக்கள்லாம் கைதான கூட வெளியெடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு கைதாகி இதை செய்யணுமா அப்படின்றது தெரியல. யார் ஆட்சியில இருக்கா அப்படின்றது புரியல. பதிலும் கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இதை பத்தி எப்படி போயிருக்கு, தொடர்ந்து சீமானவர்களோட பேச்சுக்களும் சீமானவர்களை பற்றியான விஷயங்களுமே கூட அசம்பிளியில சட்டசபையில பறந்துகிட்டே இருக்கு. சீமானவர்கள் பேர் அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.